மருத்துவ மாணவர் சேர்க்கை அநீதியாக மாறியிருக்கிறதா? நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் வேறுபாடு இல்லாம எதிர்க்கிற விஷயங்கள்ல ஒண்ணு நீட் தேர்வு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, கம்யூனிஸ்டுகள்னு எல்லா கட்சிகளுமே நீட் தேர்வை கடுமையா எதிர்த்து வராங்க. பாஜக மட்டும் இந்த விஷயத்தை ஆதரிச்சு வருது. நீட் தேர்வு மூலமா மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்துறதால தரமான மருத்துவர்கள் கிடைப்பாங்கன்னு பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா நீட்டை எதிர்க்கும் கட்சிகளோ இந்த தேர்வு ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை பறிக்குது, பணம் வச்சிருக்கவங்களோட பிள்ளைகள் மட்டுமே கோச்சிங் சென்டர்ல லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிச்சு நீட் தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிற மாணவர்கள்ல 70% பேர் 2 அல்லது அதுக்கு மேல நீட் தேர்வு எழுதினவங்கன்னும், பள்ளி படிப்பை முடிச்ச அடுத்த வருஷமே மருத்துவ படிப்புல சேரவங்க வெறும் 30% பேர் தானும் சொல்லப்படுது. நீட் தேர்வு முதல் முயற்சியில் வெற்றி பெற முடியாததற்கு காரணம் என்ன? நீட் தேர்வை எதிர்ப்பதற்கு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான காரணங்கள் என்னென்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. அதுல மொத்தம் 72,194 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்கள 23,240 மாணவர்கள் முதல் முறை நீட் தேர்வு எழுதினவங்க. 27,825 மாணவர்கள் 2 முறையும், 14,636 மாணவர்கள் 3 முறையும் எழுதியிருக்காங்க. 4,715 மாணவர்கள் 4 முறையும், 1,205 மாணவர்கள் 5 முறையும், 573 மாணவர்கள் 5க்கும் மேற்பட்ட முறையும் நீட் தேர்வை எழுதினவங்க. இதுல 1க்கும் மேற்பட்ட முறை தேர்வு எழுதினவங்க பார்த்தோம்னா 48,954 மாணவர்கள் இருக்காங்க. இது மொத்த மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 70% இருக்கு. இதை வச்சு பார்க்கறப்ப நீட் தேர்வை முதல் முயற்சியில கிளியர் பண்ணி மருத்துவ படிப்புல சேரவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கிறது தெரிய வருது. நீட் தேர்வை கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கும் மாணவர்களால மட்டுமே இலகுவா எதிர்கொள்ள முடியும் வகையில பாடத்திட்டம் இருக்கிறதும், அப்படி இருந்தும் கூடுதலா சில வருடங்கள் படிச்சாதான் நீட் தேர்வை கிளியர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாடு முழுக்கவும் ஒரே பாடத்திட்டம் இல்லாம இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் மற்ற மாநிலங்கள்ல வேறு மாதிரியும், மத்திய அரசோட பாடத்திட்டத்துல வேறு விதமாகவும் பாடத்திட்டம் இருக்கு. எந்த பாடத்திட்டத்துல படிச்சாலும் நீட் தேர்வுக்கு ஒரே பாடத்திட்டம் தான். இதுவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இழைக்கப்படுற அநீதியாவே பார்க்கப்படுது. சமமான வாய்ப்புகளை உருவாக்காம தேர்வு முகமை சமமான பாடத்திட்டத்தையும் தேர்வு முறையையும் தரது எந்த விதத்துல சரிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது. நீட் தேர்வுல தேர்ச்சி பெறவங்கள பெரும்பாலானவங்க கோச்சிங் சென்டர் மூலமா படிச்சு தேர்ச்சி பெறவங்க. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல 11ஆம் வகுப்புல இருந்தே நீட் கோச்சிங்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லப்படுது. கோச்சிங் சென்டருக்கு போறவங்களால தான் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலை இருப்பதால வசதி படித்த மாணவர்களால மட்டுமே சிறப்பு பயிற்சி பெற முடியுதுன்னும் நீட் தேர்வை எதிர்க்கிறவங்க விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மாணவர்களோட நீட் கோச்சிங்குக்கு அரசாங்கமே தனி ஏற்பாடு பண்ணி தந்தாலும் அந்த மாணவர்களால தனியார் கோச்சிங் சென்டர் மாணவர்களுக்கு இணையான மதிப்பெண்கள் பெற முடியலன்னும் சொல்றாங்க. இந்த நீட் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை சுத்தி மிகப்பெரிய வர்த்தகம் நடக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசு நீட் தேர்வோட பிரச்சனைகளை ஆராய அமைச்சர் AK ராஜன் கமிட்டி கொடுத்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கான கோச்சிங் அப்படிங்கிற பெயரில் 5,700 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வர்த்தகம் நடக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்திய அளவில் ஆண்டுக்கு 24 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுற நிலையில ஒரு மாணவருக்கு ஆண்டுக்கு 80,000 முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணமா வசூலிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதோட மொத்த சந்தை மதிப்பு இந்தியால சுமார் 30,000 கோடி ரூபாயா இருக்கு. இந்தியாலேயே அதிக நீட் வர்த்தகம் நடக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இங்க ஆண்டுக்கு 5,700 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடக்கிறதா சொல்லப்படுது. அடுத்த இடத்துல ராஜஸ்தான்ல 5,000 கோடி ரூபாய் அளவுக்கும், உத்தரப்பிரதேசத்துல 2,000 கோடி ரூபாய் அளவுக்கும் நீட் வர்த்தகம் நடைபெறுது. இது தவிர இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல 500 கோடி தொடங்கி 1,500 கோடி வரைக்கும் நீட் வர்த்தகம் நடைபெறுவதா சொல்லப்படுது. நீட் தேர்வை தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே கடுமையா எதிர்த்து வராங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படலை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போதுதான்
தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அனுமதிச்சாருன்னும் இன்றளவும் திமுக குற்றம் சாட்டிட்டு வருது. நீட் தேர்வு காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட்டணி கட்சியா இருந்தப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னும் நீட் தேர்வை ரத்து செய்யறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 4 வருஷமா ஆட்சியில இருந்தும் நீட் தேர்வை ஏன் ரத்து செய்யலன்னு அதிமுக பதில் கேள்வி கேட்கிறாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய நிர்வாக ரீதியா எல்லா நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுத்து வருதுன்னு திமுக பதில் சொல்லிட்டும் வராங்க. அதோட அதிமுக பாஜகவோட கூட்டணியில தானே இருக்கு, அவங்க கிட்ட சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்ய அதிமுகவுக்கு மனம் இல்லையானும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பிரதான கட்சிகளோட நிலைப்பாடு இப்படி இருக்க, மற்ற கட்சிகளான காங்கிரஸ், பாமக, விசிக, மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு சேர நீட் தேர்வை எதிர்த்து தான் வராங்க. நீட் தேர்வை எதிர்க்க சொல்லப்படுற அரசியல் காரணங்களை தாண்டி பலமுறை தேர்வு எழுதினாதான் டாக்டர் ஆக முடியுங்கிற நிலையே ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை தடுக்கிறதுக்கான காரணிகளாவே இருக்கிறதா சொல்றாங்க கல்வியாளர்கள்.